இல்லை. அந்த லெவலுக்கு போகாதாக்களுக்கு புஷ் பண்ணுவதில்லை. அவர்களுக்கு நாங்கள் சமநிலை உணவு, 3 நேர உணவு, காலை சாப்பாடு, 3 மீல்ஸ் அதைத்தான் சொல்லுவோம். ஆத்மீக நிலையிலே வந்து நீங்கள் கேட்கின்ற பொழுது இந்த விரத உணவுகள் வருகின்றது. அது உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரியாக மருத்துவராக இருக்கின்ற பொழுது அது ரெண்டையும் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அப்படினால இந்த கேள்விக்கு விடையளித்து விட்டோம் நாங்கள். அடுத்ததாக கேதார கௌரி விரதம் எப்படி பிடிக்க வேண்டும்? பெண்கள் வந்து இந்த உணவை பற்றிய விவரங்கள் சொல்லிவிட்டோம். இந்த 21 நாட்களும் ஆசாரமாக இருந்து பிடிக்க வேண்டும். காப்பு கட்டி பிடிப்பார்கள். வீட்டிலே விளக்கு வைத்து கும்பம் வைத்து அம்பாளை வழிபடலாம். ஆலயம் சென்று வழிபடுவது, அம்பாளை வழிபடுவது சிறந்தது. அம்பாளுக்குரிய சோஸ்திரங்கள் நிறையவே இருக்கின்றன. தமிழிலே சொல்ல போனால் எங்களுக்கு அபிராமி அந்தாதி மிகவும் சிறந்த சோஸ்திரம். இந்த 100 பாடல்களையும் தினமும் சொல்லலாம். தினமும் சொல்லியதாளர்கள் அதை தொடக்கத்திலே தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டு வரலாம். முறையாக ஒரு குரு முகமாக தீட்சை பெற்றவர்கள் அம்பாளுடைய மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்துக் கொண்டு வரலாம். அதே மாதிரியாக சற்று வடமொழி பயிற்சி உள்ளவர்கள் என்றால் லலிதா சகஸ்ட நாமம் என்று இருக்கின்றது. அருமையான மந்திரம், 1000 மந்திரங்கள் இருக்கின்றன. அதிலே ராமகிருஷ்ணம் இதன் பதிப்புகள் மலிவு பதிப்பாக கிடைக்கின்றன. சென்னைக்கு போறவர்கள் மயிலாப்பூர் கபிலேஸ்வரர் கோயிலுக்கு போனால் அதுக்கு பக்கத்திலே ராமகிருஷ்ணமிடன் புத்தக சாலை இருக்கின்றது. அங்கேயும் இந்த நூல்களை பெற்றுக் கொள்ளலாம். தமிழிலே கருத்துக்களுடன் எளிமையாக லலிதா சகஸ்ரநாமம் இங்கேயும் இருக்கின்றது. புத்தகங்கள் எடுப்பிக்க வேண்டும், அவர்களுக்கு எடுத்துக் கொடுக்க வேண்டும். அப்படியான இதற்கு எடுத்துக்கொண்டு வந்தால் இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்லிக் கொண்டு வருவது, அதுவும் ஒரே நேரம் முழுமையாக சொல்ல முடியாவிட்டால் அந்த முதல் தொடங்கி அந்த தியான சுலோகம் என்று இருக்கின்ற சிந்தூராருண விக்கிரகம் அதிலே தொடங்கி ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக என்ற முதலாவது நாமத்தை சொல்லி பிறகு ஒரு 100 நாமமோ அல்லது 180 நாமோ சொல்லி கடைசி நாமத்தை சொல்லி முடிக்கலாம். திருப்பி தியான சுலகம் சொல்லி மீண்டும் தொடங்குகின்ற பொழுது மீண்டும் தியான சுலகத்தை சொல்லி முதலாவது நாமத்தை சொல்லி எங்கே கடைசியாக விட்டோமோ அதே நாமத்தை திருப்பி சொல்லி அடுத்த நாமத்திலிருந்து தொடங்கி அப்பாலே சொல்லி முடித்த பின்னர் கடைசி நாமத்தை சொல்லி முடிக்கலாம். அப்படி செய்து கொண்டு வருவது ஒரு வளமையாக இருக்கின்றது. இப்படி அம்பாளுக்குரிய விரதத்தை பிடித்துக் கொண்டு வரலாம். அதிலே வந்து பெண்களுக்கு பொதுவாக வருகின்ற கேள்வி, இந்த மாதவிலக்காய் இருக்கின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும்? அதற்குரிய இதையும் ஆர்வனாளரை சொல்லியிருக்கின்றேன். அம்பாள் சக்தி வடிவமாக அம்பாளை பார்க்கின்ற சமயம் எமது சமயம். அப்படினால இந்த நாட்களிலே நீங்கள் வெளிப்படையான பூஜைகள், அவுட் ஆஃப் ஆல்டர் என்று சொல்லுவார்கள், பூஜை தட்டிலே போய் விளக்கேற்றுவது, பூஜை திரவியங்கள் செய்து கொடுப்பது, பூஜைக்குரிய பிரசாரங்கள் செய்து கொடுப்பது, ஆலயத்துக்கு உள்ளே சென்று வழிபடுவது கூடாது. ஆனால் அதே சமயம் ஒதுங்கி இருந்து மனதிலே வழிபட்டு கொண்டு வரலாம். மனதிலே உங்கள் மந்திரங்களை தோத்திரங்களை மனதாலேயே சொல்லிக் கொண்டு வரலாம். வெளியிலே வழிபடுகின்ற வழிபாட்டை தூரத்திலே இருந்து பார்த்து வரலாம். அது எல்லாம் விளக்கப்பட்டிருக்கிறது. இந்த விதமாக நீங்கள் இந்த விரதத்தை உங்கள் உடல்நிலை, உங்கள் வயது, உங்களுடைய வாழ்க்கை முறை, வேலை என்பவற்றுக்கு ஏற்ற மாதிரியாக அனுசரித்து வரலாம். உண்மையிலேயே இதை நாங்கள் இன்னொரு நேயர் வந்திருக்கிறார். இறுதியாக அவரை கேட்டுவிட்டு எங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கின்றன. அடுத்த வருஷம் முறைக்கு அதை எடுக்கலாம் என்று நினைக்கிறேன். வணக்கம், சொல்லுங்க. நன்றி. நான் சோகலிங்கம். உங்கள் இருவருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம். மிகவும் நல்லா இருக்கு கேட்டுக்கொண்டிருக்க. எனக்கு இந்த பிள்ளைகளுக்கு வகுப்பு நடக்கிற நேரங்களை, நாட்களை, மற்றது இந்த www. அதை ஒருக்கா கிளியரா ஆர்சலா சொல்லுங்க. நன்றி, வணக்கம். எங்களுடைய இணையதளம் வந்து முகவரி வந்து www. அடுத்தது knowing our roots. 3 சொற்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. knowing என்றது KNOWING. அடுத்ததாக அதோடு இணைந்து OUR. அதற்கடுத்ததாக ஒரு சிறிய தடங்கள். நீங்கள் இப்பொழுது இன்னொரு சில செகண்டில் உங்களோட அவர் டாக்டர் தொடர்ந்து கொள்வார். சரி, சொல்லுங்க டாக்டர். இந்த நோயிங் அவர் ரூட்ஸ் என்னது 3 சொற்கள் இணைந்ததம்மா. அதிலே முதலாவது நோயிங்ன்றது KNOWING. அது முதலாவது சொல். இரண்டாவது சொல் OUR ரூட்ஸ். மூன்றாவது சொல் வந்து ரூட்ஸ் ROOTS ரூட்ஸ். நோயிங் அவர் ரூட்ஸ். இந்த 3 இணைந்தபடியாக இருக்கின்றது. www.knowingourroots.com இந்த இணையதள முகவரி. நமது வகுப்புகள் நடைபெறுகின்ற இடம் வந்து
ஃபின்ச் அண்ட் டப்ஸ்கோட் சந்திப்பு. இது ஃபின்ச் அண்ட் மார்க்கம் சந்திப்பிலிருந்து ஒரு சந்திப்பு கிழக்கு முகமாக இருக்கின்றது. ஃபின்ச் அண்ட் டப்ஸ்கோட் சந்திப்பு. இந்த சந்திப்பிலே நாகபட்சுமி அம்மன் கோவில் அருகாமையில் இருக்கின்ற எமது மருத்துவ மையம், லெகசி மருத்துவ மையம், இந்த மருத்துவ மைய கருத்தரங்கு மண்டபத்திலே பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் 5 மணி தொடக்கம் 7 மணி வரைக்கும் இளைஞர்களுக்கும் சிறுவர்களுக்குமான வகுப்புகள் நடைபெறுகின்றன. 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் பெரியவர்கள் கலந்து கொள்கின்ற சற்சங்கம் நடைபெற்று வருகின்றது. உங்கள் பிள்ளைகளை, உங்கள் பேர பிள்ளைகளை நீங்கள் இணைத்துக் கொள்ளலாம். சற்சங்கத்திலே வந்து இணைந்து கொள்ள விரும்புபவர்களும் வந்து இணைந்து கொள்ளலாம். குழந்தைகளுக்கு ஆங்கிலத்தில் இந்த முக்கியமான விடயம் என்று கேட்டால் அவர்களுக்கு தெரிந்த மொழியிலே அவர்களுடைய இதே மாதிரியாக நாங்கள் வானொலியிலேயே கேள்விகளுக்கு எப்படி விடை கொடுக்கின்றோமோ அதே மாதிரியாக வகுப்புகளிலே அவர்களுடைய கேள்விகளுக்கு நாங்கள் விடை சொல்லுகின்றோம். மற்றது சில விதமான விடயங்களை அவர்களையே தயார் பண்ணி அவற்றை கொண்டு வந்து அதை செய்து அதை பிரசன்ட் பண்ண செய்கின்றோம். அதிலே எங்களுடைய ஆலோசனைகளை, சந்தேகங்களுக்குரிய கேள்விகளை, விளக்கங்களை, வழிப்படுத்தல்களை கொடுத்து வருகின்றோம். நன்றி டாக்டர். நாங்கள் எங்களுக்கு நேரம் போதாமல் இருக்கிறபடியால் தயவு செய்து நேயர்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் எங்களுக்கு நேரம் அண்மித்து விட்டபடியால் நாங்கள் இதை தொடர்ந்து